நான் கண்டுபிடித்த ஒரு துறை என் வீழ்ச்சியாக மாறியது. இது வந்து நான் தமிழ்ல ஏபி அனுசாரா ரியாலிட்டி சேனல்ல போடுறேன். என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் இந்த இங்கிலீஷ்ல என்னோட ஏபி அனுசாரா வ்ளாக்ல நான் இத பத்தி சொல்லியிருப்பேன். அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ். அண்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா பண்ணலாம், ஷேர் பண்ணணும்னா பண்ணலாம். உங்க சாய்ஸ். ஓகே. இந்த நிச் தட் ஐ ஃபவுண்ட் பிகம் மை டவுன்ஃபால். அதாவது நான் கண்டுபிடித்த ஒரு கன்டென்ட் ஆர் ஒரு ஃபீல்டு வந்து என்னோட டவுன்ஃபால். அதாவது என்னை வீழ்ச்சி செய்து விட்டது அப்படின்னு சொல்லுவேன். என்னடா இது மீடியத்துல போட்டு இதுல போடுறேன் அப்படின்னா ரீசன் இருக்கு. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி இத கன்டென்ட்டா அப்லோட் பண்ணிட்டேன் ஒரு இதுல. பட் இத நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தமிழ்ல ஏபி ஆன்சர் ரியாலிட்டியில போடுறேன். சோ நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து 12 மந்த் ஆக போகுது. இது வந்து எல்லாருமே வந்து பொதுவா இந்த ஜாப் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு ஒரு vlog போடுவாங்க. யாருமே ஜாப் கிடைக்கல அப்படின்னு ஒரு vlog போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் போடுறேனோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. பட் லெட்ஸ் ட்ரை. அதாவது நான் வந்து டிகிரி முடிச்சு 12 மந்த்ஸ் ஆகுதுப்பா. நான் வந்து கோடிங் பேஸ் நல்லா இருக்கும் எனக்கு அப்படின்னு நினைச்சு நான் கோடிங் பேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ப்ராஜெக்ட் பண்ணேன். ப்ராஜெக்ட் பண்ணதுக்கான சாம்பிள்ஸ் இதுதான். இதுதான் என்னோட GitHub ப்ரொஃபைலு. அண்ட் மேல இருக்கிறது காட்ட முடியாது. ஸோ என்னோட பர்சனல் இமெயில் அட்ரஸ் இருக்கு. ஸோ அதை நான் காட்ட மாட்டேன். அண்ட் இதெல்லாமே வந்து என்னோட ப்ராஜெக்ட்ஸ் இப்போ லைவா ரன் ஆயிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நான் வேணா ஒன்னு ஷோ காட்டுறேன். ஓகே. இதுல வந்து பாஸ்வேர்டு ஜெனரேட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அண்ட் நோட் பேக், டு டூ லிஸ்ட், இதெல்லாம் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் தான். இதெல்லாம் நான் பண்ணேன். நான் வந்து ப்ரோக்ராமிங் இதுக்கு வந்து கோடிங் இதுல நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லிடுறேன் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் டேட்டா சயின்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறமேட்டு வெப் டெவலப்மெண்ட்டுக்கு போனேன். அதுக்கப்புறமேட்டு பைத்தான்குள்ள வந்தேன். அப்புறம் நோட் ஜேஎஸ் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இந்த லாஸ்ட் ஒன் வந்து ஒரு கிளையண்ட் வந்து எனக்கு கொடுத்தது. நான் அவருக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் எனக்கு அவர்கிட்ட இருந்து ரிப்ளை தான் வரல. ஏன்னு தெரியல. அவ்வளவு கேவலமா இருந்ததோ சம்திங் தெரியல. பட் ஒரு சாம்பிள் வேணா, இந்த ஹார்ட் டிசீஸ் வந்து என்னோட சிஸ்டர் சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் இது வந்து கிரியேட் பண்ணதே ஆக்சுவலி. சோ பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். அண்ட் இது டிலே ஆகும். சோ அதுக்குள்ள நம்ம வேற கண்டென்ட் பார்த்தலாம். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி நான் ரொம்ப ஓவர் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. இப்ப சாம்பிள் காட்டுறேன். இதுதான்ப்பா ரிஜெக்ஷன் ஆன இமெயில் சாம்பிள்ஸ் இதெல்லாமே. ஐ எம் செலிப்ரேட்டிங் த 3000 பிளஸ் ஜாப் ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிதான் இந்த கண்டென்ட் இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா எனக்கு லிங்க்டின் இந்த மாதிரி ப்ரொஃபைல்ல எனக்கு வந்து 3000 பிளஸ் ஜாபுக்கு நீ அப்ளை பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு எனக்கு. என்னோட மோட்டோ என்ன தெரியுங்களா? டோன்ட் கிவ் அப். அதாவது நம்ம இவ்வளோ ரிஜெக்ஷன் பண்ணாலும் கிவ் அப் பண்ணவே கூடாது. அதுதான் நம்ம மோட்டோவா இருக்கணும் ஆஸ் அ ஜாப் சீக்கரா. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, ஸ்மால் லெவலா இருக்கீங்க. ஒரு பர்சன் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன் ஏத்ததுக்கு இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாதிரி ரிஜெக்ஷன் லெட்டர் ஃபார்மேட் இது யாருக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதான்னு தெரியல. பட் இந்த மாதிரி சில பேரு ரிஜெக்ஷன் குடுக்குறாங்க. அதுவும் இதுல வந்து ட்விஸ்ட் என்ன சொல்லுவேன்னா, இது அபிஷியல் கரியர் பேஜ்ல அப்ளை பண்ணி இந்த ரிஜெக்ஷன் ஃபார்ம் வந்தது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அபிஷியலா குடுக்கறது தான் ரியல் கம்பெனி. இந்த மாதிரி உங்களுக்கு ரிஜெக்ஷன் குடுக்கலன்னா அது ஃபேக் கம்பெனி. என்னோட ப்ராஜெக்ட்ல ஒன் ஆஃப் த சாம்பிள்னா இதுதான் சொல்லுவேன். அண்ட் இதே மாதிரி நிறைய பண்ணியிருப்பேன் வெப் டெவலப்மெண்ட்ல. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2வது விஷயம் சொல்லிடுறேன். பீப்புள் நிறைய பேர் சொன்ன விஷயம் எனக்கு பர்சனலி என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட் நீ பண்றியோ, இல்ல ஒரு கொஸ்டின் நீ ரைட் பண்றியோ, இல்ல ஒரு கோடிங் பேஸ்டா ஏதாவது ஒரு கொஸ்டின் உனக்கு வருதுன்னா, அந்த கொஸ்டினை நீ கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும் அப்படின்னு என்னோட டீச்சர்ஸ்ல இருந்து நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஐ ஃபெயில்டு. அதாவது நான் வந்து அதை சரியா கவனிக்கலையா, இல்ல அது வந்து எனக்கு புரிஞ்சும் நான் வந்து சரியாம அதை செஞ்சுட்டேனா அப்படின்னு தெரியல. அதனாலயும் என்னோட லைஃப்ல வந்து நிறைய விஷயம் 12 மந்த்ஸ்ல நடந்துருச்சு. சோ அதுவும் ஒரு ரிஜெக்ஷனுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்லுவேன். 3வது விஷயம் சாட் ஜிபிடி யாரெல்லாம் யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. சாட் ஜிபிடி மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. சாட் ஜிபிடி, கிளாடு, அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி, இந்த டூல் எல்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி டூல்ஸ்னால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னா, நம்ம சிம்பிளா ஏதாவது ஒரு கண்டென்ட் வேணும்னா அதுல நம்ம ப்ரொமோட் போட்டா அந்த ப்ரொமோட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு அவுட்புட் இந்த மாதிரி நீ எழுதுப்பான்னு ஐடியா கொடுக்கும். பட் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன். திஸ் இஸ் டிக்ரீசிங் யுவர் திங்கிங் எபிலிட்டி. உங்களோட ஓன் பிரெயின் திங்கிங் எபிலிட்டி, உங்களோட அறிவை வந்து இது கம்மி பண்ணுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எனக்கு ஃபீல் பர்சனலி என்னோட வியூ படி பாத்தீங்கன்னா என்னோட திங்கிங் மைண்டை வந்து கம்மி பண்ணுது. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப இந்த கண்டென்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நான் இத வச்சு நான் கண்டென்ட் ப்ரோமோட் ஒன்னு போட்டேன். அது வந்து நான் இந்த மாதிரி சிம்பிளா எனக்கு வராம அட்வான்ஸ் பேஸ்டா சில டூல்ஸ் எல்லாம் போட்டு நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அந்த மாதிரி ப்ரோமோட் வேல்யூ வர அவுட்புட் வராம எனக்கு வேற மாதிரி ஆன்சர் வந்தது. சோ
அது மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். அதுக்கப்புறம் நானே சரின்னு என்னோட ஓன் வேர்டிங்ஸ்ல தான் இந்த கன்டென்ட்டயே நான் எழுதுனேன்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் நடந்தது. சோ இந்த ChatGPT யூஸ் பண்றது தப்பில்ல. பட் உங்களுக்கு வந்து இந்த சிம்பிள் மெத்தட் எனக்கு இப்படி எழுத தெரியவே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணி அதுக்கான வேல்யூவா அவுட்புட்ட எடுத்துக்கிட்டா பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். பட் வந்து எனக்கு வந்து ChatGPT எப்படி பண்ணும்? அத வச்சு காப்பி பண்ணலாம். எனக்கு எழுத போர் அடிக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க ChatGPT யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்க திங்கிங் எபிலிட்டிய நீங்களே கம்மி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அண்ட் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா, நீங்க அத ஒரு நோட்லயோ, பேனாவுலயோ இல்ல நோட் பேடு, வேர்ட் பிரஸ், வேர்டு இதெல்லாம் எதுக்கு இருக்கு? அதுல போய் ரைட் பண்ணுங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு 3வது விஷயமா எனக்கு கிராபிக் டிசைன், வீடியோ எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. நான் வந்து 2017ல இருந்தே நான் நெறையா இது பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. உதாரணத்துக்கு, நான் அப்பவே ஏபி அனுசாரா, 99 அந்த மாரி சில சேனல்ஸ் கிரியேட் பண்ணி, அது ஒரு இஷ்யூஸ் ஆகி டெலீட் பண்ணி, அதுக்கப்புறமேட்டு இப்போ உருப்படியா ஏபி அனுசாரா விளாக், ஏபி அனுசாரா ரியாலிட்டி, ஏபி அனுசாரா ரியல் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லாம் போட்டு நெறைய பண்ணேன். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அதுல அந்த ஒரு விஷயத்தினாலயே என்னன்னு தெரியல. கிராபிக் டிசைன், அப்புறம் இந்த வீடியோ எடிட்டிங் மேல ஆர்வம் நெறைய வந்துருச்சு எனக்கு. அது வந்து எனக்கு சத்தியமா எப்படி இத வந்து இம்ப்ளை பண்றது? இப்ப வந்து கஷ்டமான ப்ராஜெக்ட்டா இருந்தா அது நம்ப வந்து இன்னும் ஒரு ட்ரெயின் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிராபிக் டிசைன்லயும், வீடியோலயும் அதிகமா இருக்கு. கோடிங் விஷயத்துல தான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது. பட் இது வந்து என்ன டவுன்ஃபாலுக்கு தள்ளுது அப்படின்னு சொல்லுவேன். எது வந்து கோடிங் பேஸ்டா வந்து என்ன டவுன்ஃபாலுக்கு தள்ளுது. அண்ட் ஃப்ரீலான்சிங்ல கூட இந்த கிராபிக் டிசைன்ஸ் பத்தி தான் ப்ரொபோசல்ஸ் நெறைய வருது எனக்கு தெரிஞ்சு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ChatGPTல ஒரு ப்ரோகிராம் நான் டைப் பண்றப்பலாம் இந்த எரர் கிளியர் பண்றது, கரெக்ட் அவுட்புட் கொண்டு வரதுக்கு மெனக்கெடுறேன். ஒரு 1 ஹவராவது மெனக்கெடுறேன். அப்பயும் சிலது வராது. அதுக்கப்புறம் அத அப்படியே கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணி மறுபடியும் கிரியேட் பண்ணி அந்த மாரி சில கஷ்டங்கள் பட்டேன் ChatGPT மூலியமா. சோ ஓன் பிரெயின் இஸ் அவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு எனக்கு அப்புறமேட்டு தான் புரிஞ்சது. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் இன்னும் அந்த டவுன்ஃபால்ல தான் இருக்கேன். பட் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளிய வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. அதனால சொல்றேன். அண்ட் வந்து இது எனக்கு வந்து ஒரு மன நிம்மதிய தருது. இந்த மாரி டிசைன் கிரியேட் பண்றது. நாம ஓனா டிசைன் கிரியேட் பண்றது. தெரியலன்னா மத்தவங்க பார்க்கலாம். பட் ஒரு கன்டென்ட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து காப்பி பண்ணி எடுக்கிறது ஒரு மன கஷ்டத்த குடுக்குது. பட் கன்டென்ட்ட வந்து பார்த்துட்டு அதே மாரி டிசைன்ல வேற கலர், வேற மெத்தட், வேற பேட்டர்ன வச்சு செய்யும்போது நம்மளுக்கு அது திருப்திய தருது அப்படின்னு நான் சொல்றேன். இதோட என்னோட உரையை முடித்துக்கிறேன். உங்களோட வியூஸ் என்ன அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. அண்ட் என்னோட டிசைன்ஸ் எல்லாமே இதுதான். அண்ட் என்னோட வீடியோ அண்ட் என்னோட கண்டென்ட் இன்னைக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் என்னோட டீடைல்ஸான GitHub இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் போட்டிருப்பேன். நீங்க பார்க்கலாம். தேங்க்யூ.